கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருணோதயம் நிகழ்ச்சி கூடாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புத்தம் புதிய காலை நேரத்திலும் கூட ஆண்டவர் எங்களை புதிய கிருபையினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். இந்த வழியிலே கூட நாங்கள் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒரு விசுவாச பாதையிலே நடத்தி கொண்டு செல்லுகிறார். ஆபிரகாம் என்கிறதான மனுஷனுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த மகத்தான கிருபைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். இந்த காலை வழியிலே கூட அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே, எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே, எங்களுடைய கிறிஸ்தவ ஆவிக்குரிய மண்டலத்திலே நீங்கள் நானும் வெற்றி பெறுவதற்கு, அற்புதங்களை காண்பதற்கு, அதிசயங்களை சொந்தரித்துக் கொள்வதற்கு, நன்மைகளை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு மிக மிக அவசியமான ஒரு காரியம் விசுவாசம். இந்த நாளிலே கூட ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார், நான் ஒரு குழந்தையை தருவேன் சொல்லி. அப்படியா இருக்கின்ற பொழுது ஆபிரகாமுடைய வாழ்விலே ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை கேட்கிற மாதிரி ஆபிரகாமுடைய வாழ்விலே இல்லை. அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னால், கொஞ்சம் அவனை விசுவாசத்திலே இருந்து கொஞ்சம் வெளியே அழைத்து வந்து அவனுக்கு ஆண்டவர் செய்ய போகிறதான் அற்புதத்தை, ஆண்டவர் செய்ய போற அதிசயத்தை, ஆண்டவருடைய வாழ்விலே செய்து முடிக்க போற அந்த மகா மேன்மையான அந்த நன்மையான காரியத்தை என்ன செய்கிறான்னு சொன்னால் விசுவாசத்திலே அவர் பார்க்க வைக்கிறார். இந்த புத்தம் புதிய காலை வழியிலே கூட உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான செய்தி என்ன சொன்னால், விசுவாசிக்கின்ற மனிதர்கள் முதலாவது தங்களுடைய வாழ்விலே தங்களுடைய இலக்குகளை, தங்களுடைய தரிசனங்களை, தங்களுக்கு வரப்போற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, எதிர்கால வெற்றிகளை, எதிர்கால மேன்மைகளை நீங்களும் நானும் விசுவாசத்திலே பார்க்க வேண்டும். இந்த நாளிலே கூட ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செய்யறன்னு சொன்னால், முதலாவது வார்த்தையிலே சொன்னால், இரண்டாவது அவனுக்காக செய்ய இருக்கிற அந்த அதிசயமான அந்த மகா மேன்மையான அற்புதங்களை என்ன செய்யறார், விசுவாசத்திலே பார்க்க வைக்கிறார். பாருங்கள், வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் அவனை வெளியே அழைத்து, எங்களுடைய குறுகிய எண்ணத்துக்குள்ள, குறுகிய வட்டத்துக்குள்ள, குறுகிய சிந்தனைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் விசுவாசம் என்கிற அந்த மகா மேன்மையான மண்டலம், அந்த அந்த தேவராட்சியத்தின் அந்த விசுவாச வாழ்வுக்குள்ள நீங்கள் வெளியிலே வர வேண்டும். என்னாலே முடியாது, இயலாது, சரிவராது என்கிற அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து நானும் நீங்களும் விசுவாசம் என்கிறதான அந்த மகா மேன்மையான வாழ்வுக்குள் நாங்கள் வர வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்விலே சாதிக்க முடியாதபடிக்கு, அநேகருடைய வாழ்விலே வெற்றியை சொந்தரிக்க முடியாதபடிக்கு, அநேகருடைய வாழ்விலே எதிர்காலத்தின் அந்த ஆசீர்வாதங்களை சொந்தமாக்க முடியாதபடிக்கு இருக்கிறது காரணம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே, ஒரு குறுகிய மனப்பான்குக்குள்ளே, ஒரு குறிக்கப்பட்ட ஒரு வாழ்வுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த புத்தம் புதிய காலை வழியிலே கூட இந்த அருணோதயம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரா சகோதரி, நீங்கள் யாவருமே நிச்சயமாய் உங்கள் குறுகிய மனப்பான்கை விட்டு, குறுகிய எல்லையை விட்டு, குறுகிய அந்த சூழ்நிலைகளை விட்டு நீங்கள் வெளியிலே வாருங்கள். தயவு செய்து வெளியிலே வாருங்கள். விசுவாச வாழ்வுக்குள்ளே வாருங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு சுவாமி உங்களை இருக்கிற இடத்திலே அல்ல, உங்களை தன்னுடைய அந்த அற்புதங்களை காண செய்வதற்காக, அதிசயங்களை காண செய்வதற்காக ஆண்டவர் உங்களை வெளியே அழைக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்வுக்குள்ளே அழைக்கிறார் என்றால் விசுவாச வாழ்வுக்குள்ளே அழைக்கிறார். அன்புக்குரிய தேவச்சனமே, இந்த நாளிலே கூட, இந்த புத்தம் புதிய காலை வழியிலே கூட, இந்த நாளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நாளை நீங்கள் எப்படி பார்த்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் விசுவாசத்திலே பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு எதிராக இருக்க தடைகளை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற குழப்பங்களை பார்க்க வேண்டாம். அவை எல்லாவற்றையும் தாண்டி ஆபிரகாமை போல அளவு கடந்து ஆண்டவர் அவனுக்கான அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவர் பார்க்க செய்கிறார். இன்றைக்கு எல்லைகளை தாண்டி, தடைகளை தாண்டி, குழப்பங்களை தாண்டி, போராட்டங்களை தாண்டி உங்கள் எதிர்காலங்களை விசுவாசத்திலே பாருங்கள். எனவே நாளை கூட உங்கள் வாழ்விலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது.
உங்கள் வாழ்வை விசுவாசத்திலே பாருங்கள். தேவன் உங்களுக்காய் கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசமாய் பாருங்கள். தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற நியமித்த ஓட்டத்தை விசுவாசமாய் பாருங்கள். நாளைய தினத்தை விசுவாசமாய் பாருங்கள். ஏன் இந்த புத்தம் புதிய காலை வேளையிலே கூட அருணோதயம் என்ற நிகழ்ச்சி கூடாய் கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய தேவச்சனமே, இன்றைய நாளை நீங்கள் விசுவாசத்திலே பாருங்கள். விசுவாச பார்வை உங்களை ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் சொந்தரிக்க வைக்கும், சொந்தமாக்கும். கர்த்தர் உங்களை நிறைவாகவே ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்களுடைய வாழ்விலும் உங்கள் குடும்பத்திலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.